கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்க்க போகிறது ஒரு காருண்யா லாட்டரி 665 ஒரு ட்ரா நம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு 3 மணி ரிசல்ட் பார்த்த உடனே யாரெல்லாம் வின்னிங் அமௌண்ட் உடனுக்குடனே கொடுக்குறாங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டிலே பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதில் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து உடனுக்குடனே தரவங்களானா வின்னிங் அமௌண்ட் உடனுக்குடனே தரவங்களா ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம சேனல் சார்பாக எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல், ஓகேங்களா, ரேட்டும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரேட்டை ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ காருண்யா லாட்டரி பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு 2, பி போர்டு 5, சி போர்டு 3. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டா நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் சி போர்டு 3 கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சி போர்டு 3 ஃபாலோவிங் நம்பர். இதில் 5 நம்மளுக்கு எதிர்பார்க்கல. நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் இதில் 9 வெயிட்டிங்கில் இருக்குது. இதில் வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் வெயிட்டிங்கில் இருக்குது. இதில் 2க்கு 2 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதுவும் கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? 253ல் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண கெஸிங்கன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகலை. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் என்னன்றதை டுடே நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பராக இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் கேஎல் டைமண்டில் இந்த டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? 12 to 1 o'clock நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்துடும். அதில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கேஎல் டைமண்டு மெம்பராக இருக்கிறவங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்க சி போர்டில் இருந்தீங்கன்னா அப்கிரேடு உடனுக்குடனே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஏ போர்டு 2னாலே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 7, 0, 9 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். 709 709 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லலாம். இதில் 0 வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா? இதில் டுடே நம்ம 2 புது நம்பரை களத்தில் இறக்கியாச்சு. என்ன ஆகுதுன்னு ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? பி போர்டு 5னாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு 4க்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதை விட்டாச்சுன்னா 1, 4 அதை விட்டாச்சுன்னா 1, 5க்கு 5 மறுபடியும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? 5க்கு 5 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதை விட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 4, 1, 7 பி போர்டை பொறுத்தளவு பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 1, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 0. ஓகேங்களா? ஃபாலோவிங் நம்பர் 0. அதுக்கடுத்து இந்த மந்தில் என்ன ஃபாலோவிங் நம்பர் இருக்குன்றதையும் பார்ப்போம். பெண்டிங் நம்பரையும் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். இந்த மாதம் ஒரு புதுசாக ஒரு சாட்டே கூட ரிலீஸ் பண்ணிடலாங்க. அதை வச்சு உங்களுக்கு பயனடைகிற மாதிரி. ஓகேங்களா? பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டுடே கெஸ்ஸிங்கில் அனைத்தும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 3 நம்மளுடைய ரொம்ப நாள் ஃபாலோவிங் நம்பர். ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் 9, 6 அதை விட்டாச்சுன்னா 4க்கு அதிக சான்சஸ் இருக்குது. 9, 6, 4. இனி மறுபடியும் நம்ம சி போர்டில் ஃபாலோவிங் நம்பர் என்னன்றதை புதுசாக நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு எந்த ஒரு ஃபாலோவிங் நம்பரும் இல்லை. ஏன்னா இப்போ தான் மந்த்து ஸ்டார்ட்டு, அதனால் எந்த ஒரு இதையும் கணிக்க முடியாது.
கார்னியா லாட்டரிக்கு அதிகபட்ச கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9, 6, 4 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 06. ஓகேங்களா? 0642. இது வந்து கார்னியா லாட்டரிக்கான 03/8/2024 தான் டுடே அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நம்பர் 26. 064226. இது வந்து ஏபிஇசி பிசியாவே போட்டுக்குங்க. அப்போதான் உங்களால் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து பார்க்க போகிறது 20. ஓகேங்களா? 20. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 64. ஓகேங்களா? 64 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 38. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 386420264206. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? அதனால என்னோட கெஸ்ஸிங் என்னன்றதை இதை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஏதாவது கெஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் தான் ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். நம்ம அதிகபட்சம் கொடுக்குறதே ஒரு 6 கெஸ்ஸிங் தான். ரொம்பலாம் நம்ம கொடுக்குறதே கிடையாதுங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவே கொடுத்துருது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்குறது நம்ம 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 640. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 640. 029. செகண்ட் நம்பர் 029. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். தெளிவாகவே போட்டுக்கிறேன். 029. ஓகேங்களா? 029. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 421. ஓகேங்களா? 421. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 159. 159. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 912. 912. 054. ஓகேங்களா? இந்த 04 மட்டும் நல்லா தெரியல. 054. ஓகேங்களா? நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் டுடே அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 640229 421 159 912055 640029 421 159 912054. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு முக்கியமான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு கெஸ்ஸிங். நம்மளுடைய கெஸ்ஸிங்லேயே ஒரு பார்ட் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் அதிகபட்சம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 நம்மளுடைய கீபோர்டில் ஃபாலோவிங் நம்பராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. அதுவும் விட்டாச்சுன்னா நம்மளுக்கு அதிக சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 2. 062. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இந்த நம்பரையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க கவனமாக. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இப்போ ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும், கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடத்தப்படவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு எவ்விதமான பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான மற்றும் பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ ஆகும். இங்கு எவ்விதமான கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.